ஒரு பெரிய பச்சை பசுமையான காட்டில் 4 நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் மான், காகம், ஆமை, எலி. அவர்கள் தினமும் சேர்ந்து விளையாடுவார்கள், பழங்கள் சாப்பிடுவார்கள், குளத்தில் தண்ணீரில் விளையாடுவார்கள். மிக சந்தோஷமாக இருந்தது அவர்களது வாழ்க்கை. ஒரு நாள் மான் தூரமாக போய் புது பச்சை புல் மேய ஆரம்பித்தது. நேரமாகியும் திரும்பவில்லை. காகம், ஐயோ, மான் இன்னும் வரலையே, அவனுக்கு ஏதாவது ஆனதா? ஆமை, நம்ம நண்பனை கண்டுபிடிக்கணும், வாங்க போலாம். அவர்கள் மூவரும் மானை தேட ஆரம்பித்தார்கள். ஆமையால் மெதுவாகத்தான் போக முடிந்தது. அதனால் காகம் மேலே பறந்து போய் தேடியது. சிறிது நேரத்தில் காகம் வேகமாக வந்து கத்தியது. ஐயோ, நம்ம மான் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியிருக்கான். எலி, பயப்படாதீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு அவனை காப்பாற்றலாம். எலி தன் கூர்மையான பற்களால் வலை அறுக்க போனது. காகம் மேலே பறந்து வேட்டைக்காரன் வருகிறானா என்று பார்த்தது. ஆமை பக்கத்தில் ஒளிந்து கொண்டது. கா கா, வேட்டைக்காரன் வருகிறான், சீக்கிரம் எலி. எலி மின்னல் வேகத்தில் வலையை அறுத்தது. மான் வலையிலிருந்து துள்ளி வெளியேறி காட்டுக்குள் ஓடி மறைந்தது. ஆனா வேட்டைக்காரன் வந்ததும் ஆமையை கண்டு அதை பிடிச்சிட்டான். வேட்டைக்காரன், இது போதும், இதை கொண்டு சென்று நான் இரவுக்கு சாப்பாடு செய்வேன். அவன் ஆமையை பையில் போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். காகம், ஐயோ, நம்ம ஆமை ஆபத்தில் சிக்கிட்டான். மான், நண்பர்களுக்காக நான் ஆபத்தை ஏற்கணும், என் திட்டம் இதுதான். மான் வேட்டைக்காரன் வரும் வழியில் சித்தது போல படுத்துக்கொண்டது. வேட்டைக்காரன் பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். வேட்டைக்காரன், அடடா, மான் செத்து போயிருக்கே, இது ஒரு பெரிய விருந்துதான். அவன் ஆமை இருந்த பையை தரையில் வைத்துவிட்டு மானை தூக்க சென்றான். அந்த சமயத்தில் காகம் கா கா என்று எலியை கூப்பிட்டது. எலி வேகமாக ஓடி பையை கடித்து திறந்தது. ஆமை வெளியே வந்து சிரித்தது. நன்றி நண்பர்களே, நீங்க இல்லனா நான் போயிருந்திருப்பேன். அனைவரும் சேர்ந்து காட்டுக்குள் ஓடினார்கள். வேட்டைக்காரன் பார்த்த நேரத்துக்குள் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்த மகிழ்ச்சியில் சிரித்தார்கள். அனைவரும் சேர்ந்து, நண்பர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் உதவுவாங்க. குழந்தைகளே, ஒரு உண்மையான நண்பன் ஆபத்தில் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஒரு நண்பன் நெருக்கடியில் உதவினால் அதுவே உண்மையான நண்பன். ஹாய் மக்களே மற்றும் குழந்தைகளே, லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. குழந்தைகளே, மீண்டும் அடுத்தடுத்த கதைகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.